வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்கள் தளபதி குமரன். நம்ம இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ தற்போது நடந்த அம்பேத்கரோட அந்த புக் லான்ச் ஈவென்ட்ல வந்து நம்ம தளபதி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த புக்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இத வந்து பப்ளிஷ் வந்து யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ் அர்ஜுனா. விசிகேவோட பொதுச் செயலாளர் பண்ணியிருந்தாரு. ஆ அத அத சுத்தியே வந்து அரசியல் வட்டாரங்கள்ல வந்து நெறைய சலசலப்புகள் வந்து ஏற்பட்டிருந்தது. ஏன்னா வந்து டிஎம்கே வந்து இத பார்த்துட்டு வந்து நம்ம கூட்டணி கட்சியான விசிகால இருந்து ஒருத்தர் போய் இப்படி பண்ணும்போது, அது அவங்களுக்கு வந்து நெருடல குடுத்துருக்கு. இதனாலேயே வந்து நெறைய பிரஷர் வந்து விசிகே தலைவரான தொல் திருமாவளவன் அவர் மேல வந்து அ போட்டதன் காரணமாக ஆதவர்ஜுனாவ வந்து கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு வந்து இடைநீக்கம் வந்து செஞ்சிருக்கிறதா வந்து இப்ப அறிக்கை வந்து விட்டிருக்காங்க கட்சியின் சார்பாக. ஆ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்டின்னா, ஆ மௌனம் காத்திருந்தார் ஆதவ அர்ஜுனா. அதுக்கப்புறம் வந்து இப்ப தான் வந்து நெறைய நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க வந்து திமுக அவங்களுடைய வந்து சதிதான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்டின்னும். இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, அவர் வந்து முழுவதுமாகவே வந்து விசிகலேருந்து விலகுறதாக வந்து அரசியல் வட்டாரங்கள் வந்து பேசிக்கிறாங்க. இனி அவர் வந்து நம்ம டிவிகே கட்சியில வந்து இணைவாரா? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்த மேடையில தான் வந்து அவர் பேசினதன் காரணமாக, அவருக்கு இந்த நடவடிக்கை வந்து அவர் மீது வந்து எடுக்கப்பட்டது. அதனால நம்ம தலைவர் மீது வந்து அவர் பற்றுக்கொண்டு, இங்க வந்து அவர் படுவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல. ஸோ, அத காலம் தான் வந்து முடிவு செய்யணும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.